என்னுடைய சிஸ்டர் மேரேஜ்க்காக ஃபேமிலியோட கிளம்பி எல்லாருமே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க போனதுமே முதல் வேலையா பூ கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என் சிஸ்டருக்கு நாங்க 2 பேருமே சேர்ந்து கோன் போட்டு முடிச்சோம். அதுக்கப்புறம் பொண்ணை ரெடி பண்ணி காலையில அப்புறம் நாங்க எல்லாம் ரெடி ஆகி ஃபேமிலியோட பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு பஸ் வந்தது பஸ்ல ஏறி செம்ம வைபா ட்ரெண்டிங் சாங் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போனோம். சிம்பிளா கோயில்ல தான் மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாச்சு, பொண்ணும் ரெடி மாப்பிள்ளையும் ரெடி. எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மாலை மாத்திட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் மாலை மாத்தினதுக்கு அப்புறம் பாயில உட்கார வச்சு ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுத்தாரு. தாலி கட்டியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை வந்து பெரியவங்க எல்லாத்துக்காலையும் வரிசையா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலா எங்க சிஸ்டர்ஸ் நாங்க எல்லாரும் சேர்ந்து அவளை மட்டும் தனியா கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு முறை செய்யறீங்களா வரிசையா வந்து அவங்க தேவையை செஞ்சாங்க. மாப்பிள்ளை வீட்டு ஃபேமிலி எங்க வீட்டு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கோயிலே வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அங்கேயே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ள கூப்பிட்டாங்க. இப்படிதான் என்னுடைய சிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சது.